இந்த கேஸை பற்றின ப்ரெஷர் பப்ளிக் சைடும் கவர்மெண்ட் சைடும் அதிகமாக இருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஆனால் இந்த கேஸ் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே? ஓகே சார். இந்த கேஸோட ஒரு மூமெண்ட் எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே சார். ஓகே? ஹலோ. ஆமாம், ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு? தெரில சார், உங்கள்கிட்ட தான் பேசணுமா? ஹலோ. வாட்? ஓ அப்படியா? சரி சரி, அங்கே ஹோல்ட் பண்ணு. ஓகே, ஆல்ரைட் சார், தேங்க்யூ. ஏசி இருக்காங்களா உள்ள? இருக்காங்க சார். அம்மா, நான் இருக்கல. இருக்க முடியல. அம்மா உட்காருங்க, உட்காரு. என்னால வீட்டுல தனியா இருக்க முடியலம்மா. அவன் நினைப்பாவே இருக்கு. அதனாலதாம்மா நான் உன்னை பார்க்க வந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது ஜெனிக்காக வாங்கினது. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது அவ போட்டுட்டு போறதுக்காக இதை நீ வச்சுக்கோடா. நீ என் பொண்ணு மாதிரி தானே. பயங்கர டார்ச்சரா இருக்கு. என்னால தூங்க கூட முடியல. பிகாஸ் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பிரஷரும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? மேடம், நாங்கள் எல்லா வழியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். நைட் அண்ட் டே சர்ச் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்ல, அந்த பசங்க மேல டவுட் பட்டோம். ஆனா அந்த பசங்க அக்யூஸ் இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். அப்ப யார் தான் அந்த அக்யூஸ்? கண்டுபிடிச்சே ஆகணும். Good morning everyone. We are live at Chennai High Court. Today, the case which is being reopened here is Jenny's case from 2019.
2019, June on 6, she was murdered, raped and murdered brutally inside her own apartment. The police has sustained that she has got injuries of knife wounds 18 times on her body. It was inhumane act and this has to be condemned again and much again. Today, this case has been reopened and we are waiting to see who is the one who reopens this case. மேம் 5 வருஷம் முன்னால இறந்த மாணவி ஜெனியோட கேஸ் ரீஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்? மர்டர் கேஸ் நீங்க மறுபடியும் ரீஓபன் பண்ண காரணம் என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஜெனி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இத்தனை வருஷம் ஆகியும் காவல்துறையால அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல. அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். MBBS படிச்சுட்டு டாக்டர் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்ண வேண்டிய நான் லா படிச்சுட்டு இன்னைக்கு வக்கீல் கோட் போட்டு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு தான். அவளுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ. மேடம் சொல்லிட்டு போங்க. ஜெனி, நீ நிம்மதியா தூங்கு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நான் சும்மா விடவே மாட்டேன். இது மேல சத்தியம். பிரியங்கா, நீ டாக்டர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டது மட்டும் இல்லைம்மா, உன்னோடைய ஆசையும் அதுதான். எத்தனையோ பேர் மெடிக்கல் சீட் கிடைக்காம கவலைப்படும் போது நல்ல காலேஜில் கிடைச்ச சீட்டை தூக்கி போடுறது தப்பில்லையாம்மா? எனக்கு பிடிச்ச வேலை செய்யறதுல நான் எந்த தப்பும் நினைக்கலாமா? என் பொண்ணு படிப்பா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும், அவ கான்ஃபிடண்டா இருந்தா ஜெயிச்சு காட்டுவா. இதுலயும் சக்சஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வக்கீலுக்கு படிச்சு லைஃப்ல என்ன சாதிக்க போறா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பிரியங்கா, இது ஆன் லைஃப். உன்னோட டிசிஷனுக்கு நான் தடை இருக்க போவதில்லை. பட் இமோஷனலா நீ எடுக்கிற முடிவு ராங்கா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டைம்ல நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிரியங்கா, எஸ் யுவர் ஆனர். கோர்ட்டுக்கே வராத இந்த கேஸ எதுக்காக நீங்க விசாரணை கொண்டு வந்தீங்க? யுவர் ஆனர், ஸ்டூடெண்ட் ஜெனி ரேப் பண்ணி கொல்லப்பட்டது ஜூன் 6, 2019. 4 வருஷத்துக்கு மேல இந்த கேஸ் விசாரணையில் இருக்கிறதா போலீஸால் சொல்லப்பட்டது. CBCID கிட்ட ஒப்படைத்ததா சொல்லப்பட்ட இந்த கேஸ் அவங்களும் விசாரிக்கல. இதுவரைக்கும் குற்றவாளிகளை யாரையும் கைதும் செய்யல. ஸ்டூடெண்ட் ஜெனியை யார் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு அந்த ஒரு கொஸ்டின் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த வழக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில இந்த கேஸ் இங்க கொண்டு வர காரணம்? ஜெனி என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் சரியான முறையில் நடத்தப்படல யுவர் ஆனர். பொதுவான குற்றச்சாட்டுகளை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணா அது கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கும். சரியான ஆதாரங்களோ கேள்விகளோ இருந்தா நீங்க இந்த வழக்க தொடர கோர்ட் அனுமதிக்கும். அதுக்கான உத்தரவாதம் உங்களால கொடுக்க முடியுமா? ஹைகோர்ட் இஷ்யூ பண்ண ஆர்டர் தாக்கல் பண்ணியிருக்கேன் யுவர் ஆனர். இந்த கோர்ட் எனக்கு துணையா நின்னா கண்டிப்பா ஜெனி வழக்குல நீதி கிடைக்கும். ஓகே, the court will accept this case. Thank you, Your Honor. இந்த கேஸ் விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் ரத்தன், AC துவாரகா இவங்க கிட்ட சில கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு இந்த கோர்ட் அனுமதி கொடுக்கணும். வர புதன்கிழமை, அதாவது February 3ஆம் தேதி நீங்க விசாரணை தொடங்கலாம். Thank you, Your Honor. Mandamus petition 237/2024. Advocate Priyanka. Your Honor, ஜெனி ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் J1 போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் சத்தன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த வழக்கோட FIR நம்பர் 9Z
2019 under the sections 302 bar 376 POCSO 2012. இது இறந்து போன ஜெனியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். Proceed. இன்ஸ்பெக்டர் ரத்தன் அவர்களை விசாரிக்கணும், யுவர் ஆனர். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ரத்தன். மனுக்கு எதிரா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகிறீங்களா? எஸ் கோட்டா. உங்க டிவிஷன்ல நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான கொலை கேஸ், அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ரேப் பண்ணி கொலை பண்ண ஒரு சென்சேஷனலான கேஸ். அது எப்படி இவ்வளவு அலட்சியமா டீல் பண்ணீங்க? நாங்க ஜெனினா தான் இந்த கேஸ் டீல் பண்ணோம். யார் ஃபேவரா? அப்ஜெக்ஷன் கோட்டா. இந்த வழக்கை சரியான முறையில் தான் விசாரிச்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், டிசிஆர் ரிப்போர்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், விட்னஸ் கொடுத்த ரிப்போர்ட் எதுவுமே குற்றவாளியை அடையாளப்படுத்தல. அதுக்காக அந்த கேஸை பெண்டிங்ல போட்டுருவீங்களா? கோட்டார், கேஸ் விசாரணையில் இருக்கும்போதே ஏசி துவாரகாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே எஸ்ஏ சத்யனையும் வேற டிவிஷனுக்கு மாத்திட்டாங்க. புதுசா வந்தவங்களுக்கு கேஸை பத்தி தெரியல. அதனால ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2020 இறந்து போன ஜெனியோட அப்பா மிஸ்டர் வின்சென்ட் அவர்கள் குவாரண்டோ ரிட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த பெட்டிஷன் மேல ஆக்ஷன் எடுத்த இதே கோர்ட் ஜேவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 6 months டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க, யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2020லயே இந்த கோர்ட் J1 ஸ்டேஷனுக்கு சம்மன் கொடுத்து 6 மாசத்துக்குள்ளே கேஸ் முடிக்கணும்னு வார்னிங்கும் கொடுத்துருக்கு. நியாயமா பார்த்தா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கொடுத்துருக்கணும். கொரோனாவை காரணம் காட்டி தப்பிச்சிட்டீங்க. டைம் கொடுக்கறத பத்தி விசாரணை முடியும் போது பாத்துக்கலாம். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு அரசு தரப்புல இருந்து முதல்ல பதில் சொல்லுங்க. எஸ் கோட்டார். ஜெனி மர்டர் நடந்த அதே வருஷம் பிப்ரவரி மாசம் வேளாச்சேரியில இன்னொரு மர்டர் நடந்துருச்சு. அந்த கேஸ்ல சாஜின் ஒருத்தரை இவரு தான் அக்யூஸ்னு சொல்லி ஹாஜர் பண்ணிருந்தாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்கப்படாம அவர் விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் உண்மையிலே நிரபராதி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னா இந்த வழக்கோட உண்மையான குற்றவாளி யார்? இந்த கேஸ் டிவி நியூஸ்னு பெருசானதுனால போலியா ஒரு குற்றவாளியை ஹாஜர் பண்ண முடியல. இல்லனா ஜெனி கேஸையும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. மிஸ் பிரியங்கா, உங்க ஃப்ரெண்டுக்காக டாக்டருக்கு படிக்காம சட்டத்தை படிச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அந்த துணிச்சலுக்காக என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுக்கள். ஆனா போதுமான பிராக்டிஸ் இல்லாம, கோர்ட்டோட வரைமுறை தெரியாம, கருப்பு வாங்கி போட்ட உடனே கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கலான்ற மைண்ட் செட்ல வந்திருக்கீங்களே, அது தவறு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்படாம ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதுக்காக அவங்க நிரபராதின்னு உறுதியா சொல்ல முடியாது. வக்கீலோட வாத திறமையும் அதுல இருக்கு. இந்த 2 கேஸ் மட்டும் இல்ல, யுவர் ஆனர். தமிழ்நாட்டிலேயே ஜெனி கேஸுக்கு முன்னாலையும் பின்னாலையும் ரேப் அண்ட் மர்டர்ல நிரூபிக்கப்படாத கேஸ் மொத்தம் 8. இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி தப்பு அவங்க செஞ்சுட்டே தானே இருப்பாங்க. உங்க கேள்வி நியாயமானது. அதுக்காக ஆதங்கப்படத்தான் முடியும். ஆதாரமே இல்லாம கிடைச்சவங்களை பிடிச்சி தண்டனை வாங்கி தர முடியாது இல்ல. யுவர் ஆனர், நான் கேள்வி கேட்க விரும்பினது இன்ஸ்பெக்டர் கிட்ட. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுக்காக என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றாருன்னு எனக்கு தெரியல. சாரி கோட்டா. பிரியங்கா, நீங்க கேட்க வேண்டியதை கேட்கலாம். அடையார் ஜெனி மர்டர் அண்ட் வேளாச்சேரி அனிதா மர்டர், இந்த 2 கேஸுமே சேம் டைப் ஆஃப் கேசஸ். இந்த 2 கேஸுமே இருக்கிற ஒற்றுமையை நீங்க கம்பேர் பண்ணீங்களா? ஆமா, பண்ணியிருக்கோம். ஜெனியோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்த மாதிரி சமன் சாம்பிள்ஸ் அனிதாவோட மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைக்கல மேடம். நான் கேட்க வந்த விஷயம், அனிதா மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஷூ தடம், அதாவது ஃபுட் பிரிண்ட். அந்த ஷூ சைஸ் 11. ஒரு 11 ஷூ சைஸ் போடுறவன் கண்டிப்பா உயரமானவனா தான் இருக்கணும். அந்த ஆங்கில கூட அக்யூஸ்ட தேடி இருக்கலாமே. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் பிரியங்கா. சமீப காலம்ல தொடர் கொள்ளை வழக்கில் சிக்கின சிங்காரம்ன்ற குற்றவாளி, அவன் உயரம் 4 அடி 2 அங்குலம். அவன் 10ஆம் நம்பர் செருப்பு போட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ணிருக்கான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சில கேஸ்ல அப்படியும் இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் ரத்ன ஞாபகப்படுத்த விரும்புறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதா ஏசி துவாரகா கிட்ட புகார் கொடுத்திருக்கா. நீங்களும் உங்க டீம் கூட சேர்ந்து விசாரிச்சிருக்கீங்க. ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அந்த பொண்ணு சொன்னபடி அந்த குற்றவாளி ஒரு 6 அடிக்கு மேல இருக்கணும். அப்படின்னா அவளை ரேப் பண்ணவனோ அனிதா கொலை கேஸ்ல மர்டர் பண்ண குற்றவாளியும் ஒருத்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் ஒரே ஆளுன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்?
ஒன்று கட்டிட தொழிலாளியை ரேப் பண்ணவன பிடிச்சிருக்கணும், இல்லை அனிதாவை ரேப் பண்ணி கொலை பண்ணவன பிடிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கலையே. அதுக்காக 11 ஷூ சைஸ் உள்ள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறோமா? உறுதியா நானும் சொல்லலையே. இந்த ஆங்கிளையும் திங்க் பண்ணி பார்த்துக்கலாமே. அது சரி. இந்த மாதிரி கேஸில் வியூகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணோம். அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் மேடம். ஒவ்வொரு கேஸ்லயும் போலீஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கறத விட என்ன செய்யலன்னு சுட்டி காட்டினா குற்றவாளியை பிடிக்க உதவியா இருக்கும். தேவைப்பட்டா பிரியங்கா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ரோனா. கோட்டார், ஏசி துவாரகா வேற ஒரு கேஸ் விஷயமா போயிருக்கிறதுனால இனி கோர்ட்டுக்கு வர முடியல. அடுத்த இயரிங் வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஏசி துவாரகா கண்டிப்பா ஆஜராகணும். எஸ் கோட்டார். இந்த ஜெனி கொலை கேஸ பத்தி உங்களுக்கு முழுசா ஞாபகம் இருக்கா? எஸ் யுவர் ஆனர். பிரியங்கா, நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ரோனா. வணக்கம் துவாரகா மேம். வணக்கம். ஜெனி மர்டர் கேஸ்ல என்னையும் ஒரு சாட்சியா விசாரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? அந்த கேஸ்ல இருந்து உங்களை வலுக்கட்டாயமா ரிலீவ் பண்ணிருக்காங்க, ரைட்? எஸ். நீங்க இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகும்போது அடுத்த வரவங்க கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கணும், அதான முறை? ரைட். சரி, அப்புறம் ஏன் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த இன்ட்ராக்ஷன்லயும் கலந்துக்கல? நீங்க உங்களை ரிலீவ் பண்ணதுனால அப்படியே விட்டீங்க. இறந்தது ஒரு டாக்டர் ஆகக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்தின கல்பிரிட்ட பிடிச்சி தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கடமை உணர்ச்சி இருக்கிற உங்ககிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட வேலை செய்யற ஒரு பொண்ணு, அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவளை ரேப் பண்ணிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆமா, அவளோட ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணாம மற்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி விசாரிக்க சொன்னேன். கூட வேலை செய்யறவங்க, அக்கம் பக்கத்துல உள்ள ரவுடிங்க, நார்த் இந்தியன்ஸ், அப்படி எல்லாவரையும் விசாரிச்சு அந்த பொண்ணுகிட்டயே போட்டோஸ் காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொன்னேன். பட் ஃபைன் பண்ண முடியல. அப்ப அந்த கேஸையும் நீங்க கடப்புல போட்டீங்க. கேஸ் ரெஜிஸ்டர் ஆகாதனால உங்களுக்கு பிரஷரும் இல்ல. அவர் ரேப் பண்ணப்பட்டதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? எஸ். அந்த பொண்ணோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவளோட சாரியில இருந்து கிடைச்ச செமன் ஸ்டெயின்ஸ். சரி, இந்த செமன் ஸ்டெயினும் ஜெனி மர்டர் ஸ்பாட்ல கிடைச்ச செமன் சாம்பிள்ஸும் நீங்க அனலைஸ் பண்ணீங்களா? எனக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல விட்டு போச்சு. அப்போ உங்களுக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர்ல நீங்க அது கம்பேர் பண்ணல. இந்த கேஸோட மெயின் எவிடன்ஸே அந்த கெட்டட வேலை செய்யற பொண்ணு அவங்க சேலையில இருந்து கிடைச்ச ஸ்பெர்ம் ஸ்டெயின், வேளாச்சேரி அனிதா கேஸ்ல மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஷூ தடம், அண்ட் ஜெனி மர்டர் கேஸ்ல கிடைச்ச ஸ்பெர்ம் சாம்பிள். இத மூணத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தா போலீஸ்னால அந்த குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாமே. மேடம், கட்டட வேலை செய்யற பொண்ணு ரேப் பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கேஸோட டீடைல் ஒரு கமிஷனரோட பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற கேஸ் எல்லாம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக பிரியங்கா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜெனி கேஸ் நான் கையில எடுத்த உடனே ஒரு பொண்ணு என்ன பார்க்க வந்திருந்தா. என் பேரு அகிலா. நான் கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னால சைதாப்பேட்டையில ஒரு கட்டிட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்ன ரேப் பண்ணிட்டான் மேடம். அன்னைக்கு நான் கத்தி இருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். அவன் கையில கத்தியெல்லாம் வச்சிருந்தான். நல்லா 6 அடி உயரம், தாடியெல்லாம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை நான் பார்த்ததே இல்லை. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட கண்ணில் இருந்த அந்த வலியும் கோவம் இப்போ என் கண்ணிலே இருக்கு. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல மேடம். ஆனா போலீஸ் கிட்ட சொன்னேன், அவங்க தேடினாங்க. ஆனா அவன் கிடைக்கல. சரி, அப்ப இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்து ஏன் சொல்ற இத? கோர்ட்ல நடக்கிற கேஸை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன் மேடம். ஒருவேளை அந்த பொண்ணை கொலை பண்ணவன் என்ன ரேப் பண்ணவனா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. சரி, அந்த அக்யூஸ்ட பிடிச்சும் முன்னால் நிறுத்தினா உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். ஆனா கேஸ்ல மட்டும் சேர்க்காதீங்க. கண்டிப்பா சேர்க்க மாட்டேன், தைரியமா இரு.
ஜெனி கொலை கேஸை என்கொயரி பண்ண போலீஸ் டீம் உங்களுக்கு தானே ரிப்போர்ட் பண்ணணும். எஸ், இந்த கேஸை பத்தி நானும் என் டீமும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு அப்டேட்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் உங்களை கொஸ்டின் பண்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. என்னோட டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா போதும். கேளுங்க. பொதுவா ஒரு கேஸ்ல எவிடன்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா உங்க அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? எந்த ஒரு கேஸும் நாங்க க்ளோஸ் பண்ண மாட்டோம். கொலை செஞ்சு வெளியூர் போனவனை கூட 16 வருஷங்களுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். வாவ், இன்ட்ரெஸ்டிங். உங்களால முடியும் நம்பும்போது இந்த சிபிசிஐடி, சிபிஐ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? எங்க டிபார்ட்மெண்ட்டை விட அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிக்காத எத்தனையோ கேசஸை மற்ற 2 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, அப்படிதானே? ஆமா. உங்களுக்கு கிடைக்காத இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? அதான் சொன்னேனே, அவங்களுக்கு எங்களை விட பவர் அதிகம்னு. பவர் இல்லாத டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு நீங்க இல்லாமலே இருக்கலாமே. என்னோட கேள்விகள் முடிஞ்சிருச்சு, யுவர் ஆனர். துவாரகா, யூ கேன் கோ. எஸ் மேம். எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துட முடியாது. அதுக்காக எல்லாரும் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து உங்க ஐடியாவை சொல்லுங்க. படிச்சுட்டு வந்தனால தான் கேள்வி கேட்கிறேன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பிரியங்கா குறிப்பிட்ட அந்த மெடிக்கல் டெஸ்ட்டை மேட்ச் பண்ணி ரிப்போர்ட் எடுங்க. ஒருவேளை அது மேட்ச் ஆனா குற்றவாளியை கைது செய்வதற்குள்ள நடவடிக்கை எடுங்க. வழக்கை நான் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். எஸ் கோர்ட். தேங்க் யூ ரோனா. சிட். அந்த பில்டிங் ஒர்க்கர் அகிலா கேஸ்ல கிடைச்ச செமன் சாம்பிளும் ஜெனி கேஸ்ல கிடைச்ச செமன் சாம்பிளும் மேட்ச் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இம்மீடியட்டா எனக்கு அது ரிப்போர்ட் வேணும். ஓகே, நீங்க போகலாம். எஸ் மேம். ரிப்போர்ட் என்னாச்சு? ரிசல்ட் கிடைச்சிருச்சா? வந்துருச்சு மேம். என்னாச்சு? மேட்ச் ஆகுது மேம். வெரி குட். இமிடியேட்டா இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சிமிலர் கேஸ்ல யாராவது அரெஸ்ட் ஆயிருந்தா இந்த கேஸ் ரிப்போர்ட் வச்சு செக் பண்ண சொல்லுங்க. ஓகே, காட் இட். யூ மே கோ. ஓகே. அட்வொகேட் பிரியங்கா தரப்புல இருந்து எடுத்து கொடுத்த ஆர்கியூமெண்ட், அவங்க கொடுத்த இன்ஸ் இந்த கேஸ்க்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. பாதிக்கப்பட்டவ ட்ரெஸ்ல இருந்த செமன் ஸ்டெயினும் ஸ்டூடெண்ட் ஜெனியோட மர்டர் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச செமன் சாம்பிளும் ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கு. இந்த விஷயத்தை கோர்ட்டும் வக்கீலும் சொல்லி தான் காவல்துறை எடுத்துக்கணுமா? வாட் அ ஷேம். இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டது ஒருத்தனாலனா அப்போ அனிதாவை கொலை பண்ணதும் இவனாதான் இருக்கணும். இப்படி தொடர்ச்சியா கொலை கற்பழிப்புன்னு பண்றவன் ஒருத்தன்னா அவன் யாரு? இவன் ஏற்கனவே வழக்குகள்ல சிக்கியிருக்கானா, இல்ல போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டு சுத்துற சைக்கோவா? இத உடனடியா கண்டுபிடிச்சாகணும். இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு காவல்துறைக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவனால பாதிக்கப்பட்டவங்க, கொலை செய்யப்பட்டவங்க இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சா? எனி இம்ப்ரூவ்மெண்ட்? நோ மேம். தமிழ்நாட்டுல எல்லா ஜெயிலையும் மொத்தம் எத்தனை அக்யூஸ்ட் லிஸ்ட் எடுங்க. ஓகே. ஐ மீன் இந்த மாதிரி கேஸ்ல அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டுகளோட மொத்த லிஸ்டே எடுங்க. ஓகே மேம். மோரோவர் 6 அடிக்கு மேல எவன் இருந்தாலும் அவனை ஸ்பெசிஃபிக்கா தூக்குங்க. உடனே இமிடியேட்டா ரிப்போர்ட் கொடுங்க. ஷூர். ஓகே. எஸ் மேம். மிஸ் பிரியங்கா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த குற்றவாளி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான். அவன் ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கணும்? வெளி மாநிலத்துக்கு கூட போயிருக்கலாமே. அந்த
குற்றவாளி உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட காவல்துறைக்கு தெரியாது. ஜெனி ரேப் கேஸ் மாதிரி கேரளா ஸ்டேட் பாலக்காடு ஜில்லாவில் ஒரு பொண்ணை வீட்லயே ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜெனி கேஸ் மாதிரி ஒரு ப்ரூட்டல் ரேப். அதுக்கு அடுத்த மாசங்கள்ல தமிழ்நாட்டுல மயிலாடுதுறைன்னு ஒரு கிராமத்துல இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அங்கங்க நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. 1985 to 95 பீரியட்ல கொல்கத்தால ஒரு சீரியல் கில்லரோட வாக்குமூலத்தை நான் படிச்சிருக்கேன். அவன் ஒரு கேஸ்ல மர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கேஸ்ல வேணும்னே போய் கைதியா ஜெயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 5000-10,000 ஃபைன் அடைச்சிட்டு வெளியே வந்துடுறான். இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தான் இப்ப இருக்கிற கூலிப்படைங்க ஜெயிலுக்குள்ள பிளான் பண்ணி வெளியில ஒர்க் அவுட் பண்ணி அந்த கேஸுக்கு இன்னொருத்தர ஹாஜர் பண்ணி அந்த கேஸே இல்லாம பண்ணிடுறாங்க. சிட். வாட் அபவுட் தி ரிப்போர்ட்ஸ்? என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி எல்லா ஜெயில இருக்க அக்யூஸ்ட செக் பண்ணீங்களா? பண்ணோம் மேடம், ஆனா யாருக்குமே மேட்ச் ஆகல. நம்ம எந்த சேஃப்டியோட இந்த நாட்டுல வாழ போறோம்? நமக்கு இப்ப யாரு பாதுகாப்பு தர்றது? யுவர் ஆனர், இது என்னோட அசம்ஷன்ஸ். ஒருவேளை இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்டும் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம். ரேப் மர்டர் நடந்ததுக்கு அடுத்த நாள் வேற ஏதாச்சும் ஒரு கேஸ்ல வால்ட்ரே அரெஸ்ட் ஆயிருக்கலாம். அப்படியே அரெஸ்ட் ஆனவ ஒருத்தனானான்னு செக் பண்ணிட்டு அவன்கிட்ட இந்த DNA அண்ட் செமன் டெஸ்ட் எடுத்தோம்னா மேபி கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்கு யுவர் ஆனர். பேப்பர், சோஷியல் மீடியா, நியூஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட பேரே டேமேஜ் இருக்கு. இந்த கேஸில் எல்லாருமே அசல்ட்டாக இருந்திருக்கும், இன்க்ளூடிங் மீ. அடுத்த ஹியரிங்குள்ள ஏதாவது ரிப்போர்ட்டோட ஜட்ஜுக்கு முன்னால் நிற்கணும். அப்படி ஏதாவது பண்ண முடியுமா? சார், நான் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் எனி டைம் இந்த கேஸ்ல ஏதாவது கிடைக்குமா தான் சார் தேடிட்டு இருக்கிறேன். பட் இது வரைக்குமே ஒன்றும் கிடைக்கல. என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் எதுவும் கிடைக்காம ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ண மாட்டான். நமக்கு முன்னாடி அவள் அக்யூஸை பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தா அதை விட அவமானம் வேற எதுவும் இல்லை. பிரியங்கா உங்க பொண்ணு தானே சார்? நீங்களே அவங்க கிட்ட பேசலாமே. பிரியங்காவும் ஜெனி கேஸ்ல ஒரு விட்னஸ் தான். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் என்கொயரியில ஏன் நம்ம கிட்ட மறைச்சிருக்க கூடாது? அப்படி இருக்காது. நம்ம டிபார்ட்மெண்டால பண்ண முடியாம தான் அவன் வக்கீல் கொட்டை போட்டு நம்ம முன்னாடி ஆப்போசிட் எடுக்கிறான். நெவர் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அது எத்திக்ஸ் இல்லை. யூ நோ ஒன் திங் மிஸ் தாரகா, அக்யூஸை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. அது சீக்கிரமா பண்ணுங்க. காட் இட் சார். சார் சார் கண்டிப்பா சார் பண்ணலாம் சார். சீஃப் செக்ரட்டரியோட ஃபோன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், உங்களால முடியலன்னா ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்ப என்னதான் கேட்கறான்? கிளிக்கிறான். என்ன பண்றது தெரியல. இந்த மாதிரி கேஸ்ல அரெஸ்ட் ஆனா எல்லாரோட லிஸ்ட் எடுத்து மேட்ச் பண்ணுங்க சார். Not only in Tamil Nadu. Got it? Yes, sir. Yes, sir. So, accused யாரும் நம்ம ஊர்ல இல்ல. I mean, தமிழ்நாட்டிலே இல்ல. பக்கத்து ஸ்டேட்டான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்லயே அக்யூஸ் லிஸ்ட் நம்ம செக் பண்ணணும். நீங்களே டீமா பிரிஞ்சு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கான பெர்மிஷன் நம்ம கையில இருக்கு. ஓகே? Any information? நோ மேடம். ஆந்திராவில் இருக்கிற எல்லா அக்யூஸ் லிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். எதுவுமே மேட்ச் ஆகல. அப்படியா? உங்க சைடுல இருந்து ஏதாவது? கர்நாடகா ஜெயில ஃபுல்லா பார்த்தாச்சு மேடம். எதுவுமே மேட்ச் ஆகல. உட்காருங்க.
உங்க சைடுல ஏதாவது குட் நியூஸ்? எஸ் மேம், கண்டிப்பா இருக்கு மேம். நமக்கு ஒரு சஸ்பெக்ட் மட்டும் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. இன்னும் half an hourல we are expecting a call from Kerala police. நம்ம சொன்ன ஐடென்டிஃபிகேஷன், நம்ம கொடுத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேம். இப்போ கேரளா போலீஸ் ஓகே சொன்னா we can go ahead. எஸ் சார். ஓகே சார். ஓகே சரி, நாங்கள் இமீடியட்டாக கிளம்பி கண்ணூர் வரோம். ஓகே சார், கம். ஓகே சார். ஓகே ஏதாவது அப்டேஷன்? மேம், நாமெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த அக்யூஸ் கிடைச்சிட்டான் மேம். அவன் கண்ணூர் ஜெயிலில் தான் இருக்கான்.